ஹாய்! இன்னைக்கான வீடியோல யூஆர்ட் அப்படின்னு டர்போ பஸ் டூல்ல இருக்க யூஆர்ட் டர்போ பஸ் டூல்ல செக் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அத பத்தின வீடியோ போடுங்க அப்படின்னு நெறைய கேட்டிருந்தீங்க. பிளஸ் யூஆர்ட்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அது எல்லா ஃபோனுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு. அத யூஸ் பண்ணி எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லயும் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். பிளஸ் இன்னொன்னு உங்க டூல்ல ஆர்எக்ஸ் அப்படிங்கிற பின்னோட் மட்டும் தான் இருக்கு. பட் நாங்க நெறைய வீடியோ பார்க்கும்போது ஆர்எக்ஸ், டிஎக்ஸ் 2யுமே மென்ஷன் பண்றாங்க. அதிலேயும் எங்களுக்கு சின்ன குழப்பம் இருக்கு. அத பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ யூஆர்ட்னா என்ன? எப்படி ஒர்க் ஆகுது? யூஆர்ட்ட யூஸ் பண்ணி ஒரு மொபைல்ல ஃபால்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க யூஆர்ட் ஸ்கேன் பண்ண போனீங்கன்னா, உங்கனால ஒரு ஃபோன் ரெடி பண்றதுக்கு முடியுமா? முடியாதா? அது ஒர்க் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அத பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இந்த யூஆர்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிக்க, ஐஃபோன்ல பேனிக் அப்படின்னு சொல்லி லாக் கிரியேட் ஆகும். அப்ப அந்த பேனிக் எப்படி கிரியேட் ஆகுது? அதன் மூலமா உள்ள கம்ப்ளைண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து யூஆர்ட்ட ஸ்கேன் பண்ணும்போது, உங்களால ஈஸியா அந்த ஃபால்ட்ட புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐஃபோன்ல எப்படி அந்த பேனிக் இஷ்யூ நடக்குது, பேனிக் லாக் கிரியேட் ஆகுது, அதை எப்படி ஃபைண்ட் பண்றோம், அதை எப்படி ரெடி பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஆண்ட்ராய்டுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஐஃபோன்ல எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும்போதே உங்களுக்கு ஆண்ட்ராய்டுல எப்படி அது ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஐஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, அதாவது ஃபோன் ஆன் ஆகி ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் கழிச்சு அதுக்குள்ளறையே ஃபோனு ரீஸ்டார்ட் ஆகும். அப்ப பேனிக் லாக் கிரியேட் ஆகும். அந்த லாக்க வச்சு என்ன இஷ்யூ, அதாவது எந்த ஸ்லாவ் ஹார்ட்வேர்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு யூசர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஐஃபோன் அதை ஓப்பன் சோர்ஸா விட்டுருக்காங்க. ஒரு ஃபோனு ஆனா உள்ள போய் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் ஆட்டோவா ரீஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் உள்ள போய் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில என்ன இஷ்யூ அப்படிங்கிறத ஒரு யூசர் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பேனிக்ன்னு சொல்லி நமக்கு உள்ள குடுத்துருப்பாங்க. அது நெறைய டூல யூஸ் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறதையும் ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு நெறைய மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப அந்த லாக் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஐஃபோன்ல டெட்டா இருக்க ஃபோன்ல பேனிக் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஆன் ஆகி ஃபோன் உள்ள போன பின்ன தான் நம்மனால என்ன பண்ணுவோம், அந்த லாக வச்சு ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஃபோன் ஆன் ஆகி உள்ள போனதும், மத்த ஸ்லாவ் கூட அது ஆன் ஆகுறதுக்கு தேவையான ரெக்யூர்மென்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். அது எல்லாம் ஆன் ஆகி போன பின்ன, ஃபோன் உள்ள போன பின்ன, மெனு வந்த பின்ன, மத்த ஸ்லாவ் கூட கம்யூனிகேட் ஆக ட்ரை பண்ணும். அதாவது சார்ஜிங் ஃப்ளெக்ஸி, ஆம்பியன்ட் சென்சாரு, மைக் சென்சாரு, பின்ன ஆன் ஆன பின்ன ஒர்க் ஆகுற ஐசி, இது எல்லாத்தோடையும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஏதாவது ஒண்ணுல அது ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில ஃபோன் என்ன ஆகும், அகைன் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால தான் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. அது கம்யூனிகேட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணும். மேபி ஏதோ ஒரு ஸ்லாவ் கூட அதனால கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில ஃபோனு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படி ரீஸ்டார்ட் ஆகும்போது, அங்கே ஃபோன்ல ஒரு லாக் கிரியேட் ஆயிரும். நீங்க டர்போ ஸ்கிமேட்டிக் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பேனிக் அனலைசர்ங்கிற இடத்துல, இந்த அதாவது இந்த பேனிக் அனலைசர் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்கள் ஐஃபோனை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு பேனிக் அனலைசர் கொடுத்தீங்கன்னா இங்கே லாக் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத உடனே நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதிலே காமிச்சிரும். இந்த சார்ஜிங் ஃப்ளெக்ஸி கம்ப்ளைண்ட்டா, வேறு ஐசி கம்ப்ளைண்ட்டா, வேறு என்ன ஃப்ளெக்ஸி கம்ப்ளைண்ட்டுங்கிறத 100% அக்யூரேட்டான சொல்யூஷன் வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்காக தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஆர்ட் கூட இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க வேணாம். பட் உங்களுக்கு புரியணும், பார்க்குறவங்களுக்கு புரியணும். யூஆர்ட் ஆண்ட்ராய்டோட யூஆர்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிக்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே ரைட். இப்போ பேனிக் கம்ப்ளைண்ட்டும் நம்ம டூலில் நீங்கள் டர்போ ஸ்கிமேட்டிக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்க முடியும். அந்த கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிக்க முடியும். ரைட். இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ ஒரு ஃபோனு உங்கள்கிட்ட ஒரு டெட் கண்டிஷனில் வருது அப்படின்னா, என்ன மாதிரியான கண்டிஷனில் யூஆர்ட் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு அடுத்ததில் யூஆர்ட் ஏன் வேலை செய்யாமல் போகும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ட்ராப் டவுன் கேஸ் ஆகி அதாவது கஸ்டமர் கீழே போட்டு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு பால் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிபியு வேக்கப் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக யூஆர்ட் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா
ஒரு ஃபோனு சிபியு ஒர்க் ஆகி அது ஃபூட் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐஃபோனுக்கு அது ஆன் ஆகி உள்ளே போன பின்ன தான் சிபியு போய் மற்ற ஸ்லாவ் கூட கம்யூனிகேட் ஆக ட்ரை பண்ணும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பேனிக் லாக் கிரியேட் ஆகும், ரைட்? அதை அப்படியே ஆண்ட்ராய்டு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஃபோனு டெட் கண்டிஷனில் இருக்குது, சிபியு நல்லா இருந்து சிபியு வேக்கப் ஆகி மற்ற ஸ்லாவ் கூட கம்யூனிகேட் ஆக ட்ரை பண்ணும்போது தான் என்ன ஆகும், யூஆர்டில் லாகு கிரியேட் ஆகும். ஒருவேளை சிபியூவே பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா லாக் கிரியேட் ஆகாது. சிபியு கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் யூஆர்ட்டை வச்சு ஃபைன் பண்ண முடியாது, ரைட்? அடுத்தது சிபியு டெட்டு. உதாரணத்துக்கு இப்போ மீடியா டெக்கில் நிறைய சிப்செட்டு 1.8 லைன் ஷார்ட் ஆகி நிறைய ப்ரோக்கன் ஆகி நிறைய இஷ்யூவோட வருது. சிபியு டெட் கண்டிஷனுக்கு போயிடுது. சிபியு ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிற பட்சத்தில் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சிபியு டெட்டில் இருக்க கண்டிஷனில் சிபியு வேக்கப் ஆகலைன்னா எப்படி அதனால் மற்ற ஸ்லாவ் கூட கம்யூனிகேட் ஆக ட்ரை பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், யூஆர்ட்டு அந்த நேரத்தில் ஒர்க் ஆகாது. அதாவது யூஆர்ட்டு ஓப்பனில் இருக்க ஃபோனுக்கு அது ஓப்பனாக க்ளோஸ் ஆகிறத நம்ம அப்படி பேசுவோம், ரைட்? அடுத்து பிசிபி ஷார்ட் சர்க்யூட், அதாவது ஃபுல் ஷார்ட் ஆஃப் ஷார்ட் ஆட்டோ ஆம்பியர் கன்சியூம் ஆகிற ஃபோனு ஷார்ட் சர்க்யூட் இருக்கும்போது என்ன ஆகாது, யூஆர்ட்டு வந்து நமக்கு ஒர்க் ஆகாது, ரைட்? முதல்ல சிபியு வேக்கப் ஆகலைன்னா வேலை செய்யாது. அது ட்ராப் டவுன் கேஸாக இருக்கலாம், சிபியு டெட்டாக இருக்கலாம், வேலை ஆகாது. அப்போ சிபியு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூஆர்ட்டில் ஃபைன் பண்ண முடியாது. ஃபோனு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஆர்ட்டில் ஸ்கேன் பண்ணி ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்எக்ஸ்டிஎக்ஸ்னா என்ன, யூஆர்ட்டு ஓப்பன் க்ளோஸ்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். டர்போ ஃபஸ்ட் டூவில் நீங்கள் யூஆர்ட் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டூவில் ஆர்எக்ஸுங்கிறத சால்ட்ரிங் பண்ணிடுங்க. ஃபோனில் டிஎக்ஸ் ஒன்று மட்டும் தான் சால்ட்ரிங் பண்ணணும். ஃபஸ்ட் டூவில் ஆர்எக்ஸு, ஃபோனில் டிஎக்ஸ் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒரு கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணி பவர் பட்டனா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிடெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு சார்ஜரை மட்டும் இன்புட் பண்ணிங்கன்னா சிபி வேக்கப்பாக ட்ரை பண்ணும்போது அங்கே கிரியேட் ஆகிற லாக் வந்து நம்ம யூஆர்ட் பிளாட்ஃபார்மில் காமிக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி ஏஐயில் கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ப்ராக்டிக்கலான வீடியோவில் நான் உங்களுக்கு அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் ரெட்மி நோட் 17 இதுக்கான பிசிபி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நம்மளுடைய டயக்ராமில் மல்டி லேயர், இங்கே மல்டி லேயர் இருக்குது, சரியா? இப்போ ஒரு மொபைல் ஃபோனோட மதர் போர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் லேயர்லேயோ டபுள் லேயர்லேயோ ஆகிருக்காது. மினிமம் 5 லேயருக்கு மேலே தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இன்டர்னல் சர்க்யூட்டு ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா வெளியே டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இந்த இருக்குல்ல, இந்த டிபி அப்படிங்கிறது டெஸ்ட் பாயிண்ட், அதாவது ஆர்எக்ஸ்டிஎக்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு ஆல்வேஸ் 1.8 ஏவி ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது, டேட்டா ப்ளஸ்ஸு டேட்டா மைனஸு நிறைய டெஸ்ட் பாயிண்ட் வெளியில் இருக்கும், ரைட்? இப்போ எனக்கு இந்த டெஸ்ட் பாயிண்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தயாரிப்பு முடிஞ்ச பின்ன அது கியூசிக்கு வரும்போது ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இத்தனை லேயர் இருக்கிறதுனால எல்லா லேயரும் மேலோட்டமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ அப்போ வெளியில் ஒரு டிபி வைக்கும்போது அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வெளியே டெஸ்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க, ரைட்டு? இப்போ ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வேலை செய்யலை, இல்லை பர்டிகுலர் ஐசி வந்து வேக்கப் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது எது அப்படிங்கிறத மேனுவலாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ஒரு கண்ணில் பார்த்தோ வேறு ஏதோ ஒரு வழியை வச்சு ஃபைன் பண்ண முடியாது. அப்போ இந்த யூஆர்டி டெஸ்ட் பாயிண்ட் மூலமாக நம்மளை மாதிரி அவங்க சால்ட்ரிங் யூஸ் பண்ணியோ இல்லை ஜம்பர் அப்ளை அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு தனி கிட் இருக்குது. அதை ஜஸ்ட்டு டச் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப எங்கே கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகி வரும். அப்படி வரும்போது அந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஜஸ்ட்டு ஒரு ஐசி மட்டும் தான் இஷ்யூ, இதை ரீப்ளேஸ் பண்ணால் போதுன்னா அகைன் அவங்க ஃபேக்ட்ரிக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணி வரும். இல்லை லேயர்லேயே கம்ப்ளைண்ட்டு, இல்லை டிடெக்ட் ஆகலை, ஃபைன் பண்ண முடியலை, அது ரெடி ஆகாத மாதிரியான ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த போர்டை த்ரோ பண்ணிவிட்டு அடுத்த போர்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் இருக்கிற ரியல் ஃபேக்ட். ஏன்னா அது பிரிண்டிங்லேயோ இல்லை அசம்பிள்லையோ என்ன வேணாலும் சில டிஃபெக்ட் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும்போது கியூசி செக் பண்ணுறதுக்காக யூஆர்டி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஆர்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே ப்ராப்பராக டிடெக்ட் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது, எல்லா ஸ்லாவுமே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க,
அவங்களால இந்த யூஆர்ட்டை பிளாக் பண்ணிட முடியும். அவ்வளோதான், அது முடிஞ்சு. ஃபோனு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அசம்பிள் ஆகி வெளியே கஸ்டமரோட கைக்கு போகுது, அதாவது சேல்ஸ் பண்ண இடத்துக்கு போகுது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களால இந்த யூஆர்ட்டை பிளாக் பண்ண முடியும். அது பிளாக் பண்ணுறதுக்கு சில விஷயம் கம்பெனி சைட் இருக்குது, அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபோனு சர்வீஸ் சென்டருக்கு வரும்போது, அதாவது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு வரும்போது, இப்போ ரெடியாகி கஸ்டமர் கைக்கு போச்சு, ஒரு 2-3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது. ஆனாலும் ஒரு சின்ன டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சர்வீஸ் சென்டருக்கு வாரண்டி இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு 1 இயர் வாரண்டி இருக்கும். எக்ஸ்டெண்ட் வாரண்டியும் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு நார்மலாக 1 இயர் வாரண்டி எடுத்துப்போம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு இதை போய் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே இருக்க டெக்னீஷியன், உங்களுக்கே தெரியும், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் சால்ட்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த ஜம்பரும் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஷீல்டு ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஐஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரீவால் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக அந்த யூஆர்ட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த சால்ட்டிங் பண்ணி செக் பண்ண மாட்டாங்க, அது தனி கிட் இருக்குது, ரைட். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை ஆகும். அதை பேஸ் பண்ணி கஸ்டமருக்கு இந்த மாதிரி இந்த இஷ்யூ இருக்குது, நாங்கள் மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணி தரோம். அதாவது இவங்க கம்பெனிக்கு அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், இந்த இஷ்யூ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமருக்கு சொல்லிடுவாங்க. ப்ளஸ் அவங்க கம்பெனிக்கு இதை ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இதுக்காக சில கம்பெனி யூஆர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. சில கம்பெனி அவங்களுடைய வேலை முடிஞ்சோடனே, இல்லை சில பிசிபி சில பிராண்டு வாட்டவர், இதுதான் இந்த கம்பெனி ஓப்பனில் வச்சுருக்கோம், இந்த கம்பெனி க்ளோஸில் வச்சுருக்கோம் சொல்ல முடியாது. எந்த பிராண்டு வேணாலும், எந்த மாடலுக்கு வேணாலும், எப்போ வேணாலும் ஓப்பனில் கொடுத்துருவாங்க, எப்போ வேணாலும் பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட். இது ஓப்பனில் இருக்க பட்சத்தில் நம்ம யூஆர்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு இந்த லாக் வரும். இதை க்ளோஸ் பண்ணி ஓகே இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் அகைன் கம்பெனினால் இதை ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது அவங்க பிளாக் பண்ணி வச்சதா ஓப்பன் பண்ண முடியும். இந்த மெத்தடு அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. அதுக்கு சில பிராண்டு சில மாடலுக்கு அது நம்மளாலையும் பண்ண முடியும். அது நீங்கள் படித்த இன்ஸ்டியூட் அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ண முடியும்னா முடியாது. பர்டிகுலர் பிராண்டுக்கு பர்டிகுலர் மாடலுக்கு அதை நம்மளால் மேனுவலாக ஓப்பன் பண்ண முடியும். சில மாடலுக்கு டெஸ்டிங் பண்ணியிருக்கோம், பல மாடலுக்கு சக்ஸஸ் ஆனதில்லை. இது கம்பெனிக்கு போனால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியுங்கிற ஃபைனலாக ஆகிருக்கு. சரியா, அது எல்லாமே பாசிபிள் இல்லை. ஸோ அப்படி ஓப்பனில் இருக்க யூஆர்ட்டை மட்டும்தான் நம்மளால் பின்னோட்டு அடித்து ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் ஆகுமே தவிர, பிளாக் பண்ணி வச்சுருக்க யூஆர்ட்டு நீங்கள் என்ன தான் பின்னோட்டு அடித்து எந்த டூலை யூஸ் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகாது. ரைட். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, யூஆர்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்கேன் பண்ணுறோம், அது எப்படி லாக் கிரியேட் ஆகுது, அதை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு இது பார்ட் 1 தேரி தான் போட்டிருக்கேன், நான் ப்ராக்டிக்கல் போடல. நான் ப்ராக்டிக்கல் வீடியோ பார்ட் 2ல் நான் அப்லோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, டர்போ பஸ் டூல்னு இல்லை, வாட்டோ நீங்கள் எந்த டூல் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டூலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது யூஆர்ட் வேலை செய்யலை அப்படின்னா, ஒரு வேளை நம்ம மேலே தப்பா, டூலு மேலே தப்பா, ஃபோனு மேலே மிஸ்டேக்கா, இல்லை சம்டைம் நம்ம டூல் மேலே சந்தேகம் வரும், ஒருவேளை இந்த டூல் ஒழுங்காக வேலை செய்யலை போல். சம்டைம் ஃபோன் மேலே சந்தேகம் வரும், இதில் இந்த பின்னவுட்டில் ஏதோ மிஸ்டேக் போல், இல்லை வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் போல். உங்கள் மேலே சந்தேகம் வரும், ஒருவேளை நம்ம தப்பாக டிடெக்ட் பண்ணுறோம் போல் அப்படின்னு. இப்போ நான் இந்த சொன்ன விஷயத்தை வச்சே உங்களுக்கு யூஆர்ட் எப்படி ஒர்க் ஆகுது, வேலை செய்யாமல் போனால் என்ன அர்த்தம், வேலை செஞ்சால் என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க ஃபோனு, ஒரு நல்லா இருக்க ஃபோனு, யூஆர்ட்டு ஓப்பனில் இருக்க ஃபோன் எடுத்து உங்களுக்கு பின்னோட் அடித்து ஸ்கேன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி யூஆர்ட்டு பிளாக்ல இருக்க ஃபோனை லைவாகவே நான் பின்னோட் அடித்து ஸ்கேன் பண்ணுறேன். அது உண்மைக்குமே அது டிடெக்ட் ஆகாது. அது என்ன பிராண்டு என்ன மாடலுங்கிறதையும் நான் அதில் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யூஆர்ட்டை பற்றி ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். சரியா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட்டை போடுங்க. அது என்னவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்போம். அதாவது அது என்ன நீங்கள் போட்டாலுமே அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை கொடுப்போம், இல்லை அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான். நிறைய பேர் நம்மள்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, சார் நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அதில் எல்லாருமே யூஆர்ட்டு எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் ஜஸ்ட்டு சொல்கிறேன். எப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு செல்லர்கிட்ட இந்தியாவுக்குள்ளே தான் வாங்க போகிறீங்க, ஏதோ பக்கத்தில்
ஒரு குறிப்பிட்ட ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அந்த ஆஃபீஸ். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 20 ஃபோனு டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் பிராண்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு யூஆர்ட் டூல் எவ்வளோ? உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் நான் ரூ. 2000 தர்றேன். இந்த 20 ஃபோனையுமே டிடெக்ட் பண்ணி என் லைவா காமிங்க. ஒர்க்கிங் ஃபோனே எடுத்துட்டு போயிருங்க. 20 ஒர்க்கிங் ஃபோன் ஆன்ல இருக்க ஃபோன கொண்டு போய், சார் இத மட்டும் டிடெக்ட் பண்ணி காமிங்க. உங்களுக்கு 1க்கு டபுளா தர்றேன். அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி அந்த 20 ஃபோனோட வீடியோவும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி எல்லா பிராண்டும், எல்லா மாடலுமே டிடெக்ட் ஆயிருச்சுன்னா, அந்த மகான்ட்ட நானும் வேலை கத்துக்கிறேன். சரியா? யூஆர்ட் 100% எல்லா ஃபோன்லயும் வேலை செய்யாது. அதுக்கு எல்லா உதாரணமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மீறி 100% எல்லா ஃபோன்லயும் வேலை செஞ்சா, அந்த வீடியோவ எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம்.